இப்போ நான் ட்ரேடிங்கை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா எந்த கேபிட்டல் இல்லாமல் நான் ஆக்கிட்டேன்னா நான் ஓடி இருக்கேன். ஆனால் என் கேபிட்டலை சேஃபாக பார்த்துக்கணும், டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த வீக் நான் ட்ரேடே பண்ணலைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன் நான் சொல்லணும்? ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் சரியில்லைன்னு எனக்கு தெரியும், என் மைண்ட் செட்டு சரியில்லைன்னு தெரியும். என் சுச்சுவேஷன் என் மைண்ட் செட் இல்லைங்கிறப்ப நான் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறேன். நல்ல ட்ரேட்ஸ் நாட் குட் ஃபார் த டைம். பட் அதுக்கு முன்னாடி நான் பண்ணி வச்சேன். நம்ம 32% பண்ணிங்கன்னா சிம்பிள். அதுக்கான ஒரு ரூல் நான் ஃபாலோ பண்ணது என்னன்னா, இந்த மந்த்து நான் ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே நான் டார்கெட்டை 10% நான் முடிச்சேன். நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1:2 அப்படி இல்லாட்டி 1:3. நான் ஒரே ட்ரேடில் ஓஹோன்னு பண்ணணும் 1:10 1:15 இந்த மாதிரி இல்லை. நான் எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு யூஸ் பண்ணேன், நான் அதனால தான் ப்ரூஃபே காமிச்சேன். சீரியஸாக ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு நான் மேனிப்புலேட் பண்ணணும்னா ஒரே ட்ரேடில் முடிச்சிட்டேன். அந்த மேனிப்புலேஷனுக்கு இடமே இல்லை. ஸோ நிறைய பேர், எத்தனை பேர் இங்கே 1:5க்கு மேலேனா நான் ஒரு ட்ரேட் எடுத்தால் இன்கம் எடுக்கணுங்கிற என் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ப்ரோ நான் 1000 ரிஸ்க் எடுக்கிறேன்னா எனக்கு 5000 ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த மாதிரி எத்தனை பேர் சிரிக்கிறப்பட்ட நீங்களும் அப்படின்னா நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.